அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நியூ ரூல் போட்டிருக்கிறதுனால தான் நம்ம எல்லாமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். அதுக்கு நேம் என்னங்கிறதுலாம் பழைய வீடியோக்குள்ளே இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்குறது நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நம்ம கொடுக்குறோம். இதை வைத்துலாம் நம்ம ஸ்டூடெண்ட்டு யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு அடிஷ்னல் டூல். ஆனால் மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் படி தான் இயங்கும். நம்ம மேக்ஸ்க்கான இது மட்டும்தான் கொடுக்குறோம். நம்ம மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு அதில் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது புட் எடுக்கிறதோ சப்போர்ட் இருக்கும்போது கால் எடுக்கிறதோ கிடையாது. ஏன்னா அதுக்கு மார்க்கெட்டுக்கு டைம் வேல்யூ கிடையாது. அது 9:15 ஓப்பன் ஆகும், 3:30க்கு முடியும். 3:30க்கு முடியும். அப்போது மார்க்கெட் எங்கே வேணால் ஓப்பன் ஆகலாம், எங்கே வேணால் முடியலாம். ஆனால் ப்ரீமியம் அப்படி கிடையாது. முதல்ல அதை சிந்திங்க. அதனால மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து மட்டும் ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு லாஸ்ட் டே ட்ரேடிங் டேஸில் ரீட்டைல் ட்ரேடர் பாருங்க, லாஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன் 2,52,000 இருந்தாங்க. எகைன் பாருங்க, அப்படியே 2 நாள்ல பெரிய பை 6,52,000 விட்டாங்க. இவங்க செல்லுக்கு மாறாம மார்க்கெட் அப்சைடு போறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. நான் எல்லா அந்த வீடியோலயே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இது வரும்பொழுதெல்லாம் பாருங்க, இவ்வளவு இருக்காங்க, இன்னும் இந்த பக்கம் சேஞ்சஸ் ஆனாதான் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. இது ஒரு அடிஷ்னல் டூல் தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இதை வச்செல்லாம் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா டக்குன்னு லைவ்ல இது வந்து லைவ் டேட்டா நமக்கு கிடையாது, முடிந்து போன டேட்டா. லைவ்ல மாற்றங்கள் நிகழலாம் இல்லையா, அது நமக்கு தெரியாதுல்ல. ஆனால் மேக்ஸ்ல நம்ம அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த இடத்துல ரீட்டைல் ட்ரேடர் சேஞ்ச் ஆகாம மார்க்கெட்டை அப்சைட் கொண்டு போக மாட்டாங்க. ப்ரோ ட்ரேடர் பாருங்க, கரெக்டாக செல்லிட்டு இருக்காங்க பாருங்க, 1,80,000 நேற்று 87,000. எஃப்ஐ அவங்க ஆல்ரெடி பொசிஷனை அப்படியே பில்ட் பண்ணிருக்காங்க, அதே டைரக்ஷன்லேயே எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் போட்டி மார்க்கெட் எந்த பக்கம் போட்டு போகணும், கீழே போட்டு போகணும், மேலே போட்டு போகணுமாங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் ப்ரோ ட்ரேடர் மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரீட்டைல் ட்ரேடர் ஏதோ ஒரு நாள் 2 நாள் ஜெயிப்பாங்க. ஓகேங்களா? இது ஒரு அடிஷ்னல் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு மண்டே ட்ரேடு. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன? மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியம் இது வந்து. ஓகேங்களா? சைக்காலஜிக்கலாக நம்மளை வந்து நல்வழிப்படுத்தும் இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னைக்கு 25,400 கால் 25,400 கால் 118 rupeesங்கிறது சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ரியாக்ட் ஆகும். அதே இடம் அங்கிருந்து சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட்டுங்கிறது சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் ஏறும் அப்சைட். அதே அது அந்த இடத்த ரெசிஸ்டன்ஸா மாத்திடுச்சுன்னா மார்க்கெட் ஏறும். நிஃப்டி 50 ஏறும், நிஃப்டி 50 இறங்கும். நான் நிஃப்டி 50 ஏறும் இறங்குன்றதை தான் மீன் பண்றேன். அது அப்சைட் செல்லுமா டவுன் சைட் செல்லுமா, எதை நோக்கி போகும் அப்படிங்கிறது. அது மட்டுமல்ல, அது 118க்கு எபோவ் தான் இருக்கா, இந்த இதை சப்போர்ட் தான் எடுக்குதா ரெசிஸ்டன்ஸ் தான் எடுக்குதாங்கிறது ஒரு லைனை போட்டு பார்க்கறது கிடையாது. ஃபால்ஸாகவும் அவங்க இருப்பாங்க, கீழே இருப்பாங்க டக்குன்னு தூக்கிடுவாங்க, மேலே இருப்பாங்க டக்குன்னு விடுவாங்க. அதுவும் மேக்ஸ்ல கண்டுபிடிக்க தெரியும். இங்கிருந்து 118ல இருந்து மேலே போனால் ஒரு வேளையில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்பணும், ஆர் அதை பிரேக் பண்ணிட்டு சப்போர்ட்டாக மாறிட்டு மேலே போகணும். அதே போல் கீழே வந்தாலும் ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பணும், சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸாக மாற்றி கீழே போகலாம். அப்போது ஒரு சைக்கிள் ஒரு வேல்யூ கிடையாது. அது 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினாலும் எப்படி இறங்கும். ஃபுல்லி மேக்ஸ். இப்போவே நம்மக்கிட்ட கால்குலேஷன் ரெடியாக இருக்கும். லைவ்ல போய் இதை மாற்று அதை மாற்று அப்படிங்கிற வேலையே கிடையாது. எந்த ஸ்ட்ரைக்காக வேணா இருக்கலாம். நம்ம எந்த ஸ்ட்ரைக்கு தான் இன்னைக்கு கொடுக்குறோம்னு கிடையாது. எந்த ஸ்ட்ரைக்கில் வேணா 300 கொடுக்கலாம், 200 கொடுக்கலாம், 600 கொடுக்கலாம், 800 கொடுக்கலாம், 700, எந்த ஸ்ட்ரைக்கில் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா கால்குலேஷனுங்கிறது எல்லா கால்குலேஷனும் முன்னாடியே நம்ம அந்த ஸ்ட்ரைக் கால்குலேட் பண்ணிடலாம். லைவ்ல போயிட்டு இதை மாற்ற வேல்யூஸ் மட்டும் நம்மகிட்ட பர்ஃபெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். அப்போது இன்னைக்கு 25,400 கால் 118 118 ரூபா இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படிங்கிறது அங்கே இருக்கும்போது உங்கள் டிசிஷன் எய்தர் உங்கள் டெக்னிக், நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம், ஓப்பன் ஆர்டர்ஸ் பார்க்கலாம், ட்ரெண்ட் லைன்ஸ் பார்க்கலாம், பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம், நியூஸ் கேட்கலாம், ஏதாவது வேணா நாம் அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. அது கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்தி அந்த இடத்துல ஒரு டிசிஷனை எந்த பக்கம் எடுக்கணுமோ எடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.